பிரியமானவர்களே, இந்த உலகத்துல செத்து போனவங்களை என்ன செய்வாங்க அப்படின்னா சில நாட்கள் மட்டும்தான் நினைப்பாங்க. இல்லைன்னா இப்பெல்லாம் வருஷத்துல ஒரு தடவை என்ன செய்யறாங்கன்னா செத்து போனவர்களை நினைவு கூறுகிறார்கள். சிலர் செத்து போனவங்களை முழுவதுமாக மறந்தே விடுகிறார்கள். பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது, செத்தவனை போல முழுவதும் மறக்கப்பட்டேன். ஆனா தாவீது இந்த ஸ்டேட்மெண்ட, இந்த அறிக்கைய எப்ப சொல்றாருன்னா, உயிரோடு இருக்கிற சரீரத்துல உயிரோடு இருக்கிற சூழ்நிலையில நான் செத்தவனை போல முழுவதும் மறக்கப்பட்டு போயிட்டேன். நான் செத்தவனை போல முழுவதும் மறக்கப்பட்டு போயிட்டேன். உடைஞ்ச பாத்திரத்தை யாராவது விரும்புவாங்களா? மண் பாத்திரத்தை கையில வச்சிருக்கிறோம், கீழே போட்டு உடைச்சிட்டோம்னா அது ஒண்ணுக்குமே உதவாது. உடைஞ்சு போன பாத்திரத்தை போலானே செத்தவனை போல முழுசு மறக்கப்பட்டேன். என்னைய மனுஷர்கள் மறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா கர்த்தர் நம்மை மறந்து போக மாட்டார். இது யார்கிட்ட இந்த புலம்பலை சொல்றாருன்னா, ஆண்டவரிடத்திலே, கர்த்தரிடத்திலே, ஆண்டவரே நான் செத்தவனை போல முழுவதும் மறக்கப்பட்டேன் என்று சொல்லி அவர் புலம்புகிறார். இன்றைக்கும் இந்த வசனத்தை கேட்கிற நாம், இந்த வசனத்தை கேட்கிற நீங்க ஒருவேளை மறந்து போகப்பட்டு இருக்கலாம். உங்கள் சொந்தக்காரர்களால, உங்க கணவரால, உங்க மனைவியினாலே, உங்க பிள்ளைகளினாலே, உங்களுடைய உறவுகளினாலே, நீங்கள் நம்பி இருந்தவர்களாலே மறக்கப்பட்டு போய் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து ஒரு நல்ல செய்தியை அறிவிக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் ஒருபோதும் உன்னை மறப்பதில்லை என்று அவர் சொல்லுகிறார். வாசித்து பாருங்கள் யோபு 19:14 வசனத்தை. யோபு 19:14. என் பந்து ஜனங்கள், என் பந்து ஜனங்கள், பந்துன்னா பந்து இல்ல, விளையாடுற பந்து கிடையாது. இனம் ஜனம் உறவுகள், என் பந்து ஜனங்கள், என் உறவுக்காரர்கள், என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். பாத்தீங்களா, யோபு புலம்புறார். என்னுடைய சொந்த மந்தமெல்லாம் என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. பணம் இருக்கிற வரைக்கும் தான் சொந்தங்கள் ஒட்டி கொள்வாங்க. உங்ககிட்ட ஆசையும் நிறைய பணமும் இருக்கும் போதுதான் மக்கள் ஒட்டி கொள்றாங்க. யோபுக்கு ஒரு சோதனை வந்து எல்லாவற்றையும் இழந்து போன பிற்பாடு அவனுடைய சிநேகிதர்கள் எல்லாம் மறந்து போய் விட்டார்களாம். என் பந்து ஜனங்கள் என்னை மறந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். அவனுடைய மனைவி சொல்றா, இன்னும் நீருடைய உத்தமத்துல உறுதியா இருக்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். மனைவியும் கூட மறந்து விட்டாள். இன்றைக்கு பலராலே மறக்கப்படுகிற சூழ்நிலைகளை நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோமா? பிரியமானவர்களே, உங்களை படைத்த, நம்மை உருவாக்கின நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் மறந்து போவதில்லை என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். வாசித்து பாருங்கள் ஏசாயா 49:15 வசனம், 16 வசனத்தை. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? பாத்தீங்களா, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உங்களை மறக்காத ஒரு நல்ல தேவன் தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துல எங்கெங்கேயோ ஓடி போய் ஆறுதலை தேடி, சமாதானத்தை தேடி, நிம்மதியை தேடி, ஆசீர்வாதத்தை தேடி, நன்மையை தேடி ஓடி கடைசியில எல்லாரும் என்னை மறந்து போய் விட்டார்கள் என்று சொல்லி நீங்க ஒருவேளை தனிமையிலே புலம்பி அழுது தேவ சமூகத்துல சஞ்சலத்தோடு கூட இன்றைக்கு நீங்க காணப்படுகிறீர்களா? அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரியானவள் தன்னுடைய கற்பத்தினுடைய பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவ மறந்தாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று உங்களை படைத்தவர் சொல்லுகிறார். இந்த கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆத்தும வியாகுலங்களையும் துக்கங்களையும் வேதனைகளையும் அறிந்தவர் தான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆசிங்க, ஆண்டவர் சொல்லாரு, இதோ என் உள்ளங்கைகளிலே நான் உன்னை வரைந்திருக்கிறேன்.
ஓ மதில்கள்னா என்ன அர்த்தம்? மதில்னா என்னது? மதிலா சுவரா? உன் மதில்கள்னா உன்னுடைய உருவம், உன் மதில்கள்னா உன்னுடைய சாயல். என்னுடைய உள்ளங்கைகளிலே நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் கண் முன்னே இருக்கிறது அப்படின்னு சொன்னார். உள்ளங்கையில நான் வரைஞ்சு வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. உள்ளங்கைகளை வரைந்து வைத்திருக்கிற தெய்வம் நம்மளை மறப்பாரா? ஏதாவது ஒண்ணு மறந்து போக கூடாதுன்னு சொன்னா உடனே நம்ம பேனா வாங்கி என்ன செய்யறோம்னு சொன்னா உள்ளங்கையில் எழுதி வைக்கிறோம், மறந்து போயிடும்னு சொல்லி. ஆனா அதுவும் கூட சில வேளைகள்ல அழிந்து போய் விடலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய கரங்களை ஆணி அடிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்தவர் அந்த கரங்களிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் உன்னை மறக்காத தேவன், மறந்து போகாத தேவன். உறவு, இனம், ஜனம், பந்துக்கள், சிநேகிதர்கள் மறந்து போகலாம், உன் கணவர் மறந்து போகலாம், மனைவி மறந்து போகலாம், பிள்ளைகள் மறந்து போகலாம். ஆனால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உன்னை உருவாக்கி படைத்தவர் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டார். நீ அவரால் மறந்து போகப்பட மாட்டாய் அப்படின்னு சொல்லார். ஏசாயா 44:21 வாசிங்கள். ஸ்தோத்திரம். சீக்கிரமா எடுத்து வாசிக்கணும். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, ஆண்டவர் சொல்ல திருப்பி திருப்பி சொல்லாரு, நீ என் தாசன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை சொன்னாரு. இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என் தாசன். நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை மறப்பனா? ஒரு மாதம் முழுவதும் வேலை செய்யறீங்க, அந்த வேலையினுடைய பலனாக கூலி உங்களுக்கு கொடுக்கப்படணும். அந்த முதலாளி சில வேலைகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா சம்பளம் கொடுக்கிறதுக்கு மறப்பாரா? இந்த டேட்ல சம்பளம் போடணும்னு அவருக்கு தெரியும், அதனால அவர் மறக்க மாட்டாரு. ஆனா இந்த உலக முதலாளிகள் மறந்து போகலாம், ஆனால் உனக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் உனக்கு தேவையான எல்லா விதமானதான கிருபைகளையும் கொடுப்பதற்கு அவர் ஒரு நாளும் அவர் மறந்து போக மாட்டார். பல நாட்கள் நீங்க வேலைக்காக ஒருவேளை ஏங்கி கொண்டிருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நல்ல காரியங்கள் நடப்பதற்காக நீங்கள் ஆண்டவர் சமூகத்திலே கதறி ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்டவர், உங்களுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டவர். அவர் ஒரு நாளும் உங்கள் விண்ணப்பத்துக்கு பதிலளிக்க அவர் மறந்து போக மாட்டார். நீங்க பொறுமையோட கர்த்தருக்கு காத்திருங்க. அவருக்கு முன்பாக அவர் சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து தொடர்ந்து அவரை நீங்கள் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை அவர் உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் மறந்து போக மாட்டார். வேத வசனங்கள் அப்படித்தான் சொல்லுகிறது. ஓசியா 11வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்றாரு, எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை மறக்கவே இல்லையப்பா, எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா கைவிட்டுருக்காரு. முதல்ல விட்டுட்டார். கொஞ்சம் அவருக்கு மனசுக்கு பிடிக்காம இருந்திருக்கு. மனசுக்கு பிடிக்காததுனால என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, எப்ப பார்த்தாலும் நீ எனக்கு விரோதமான காரியங்களையே செய்யறப்பா, அதனால உன்னை இந்த சத்துருக்களுடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி விட்டுட்டாரு. ஆனா விட்டவர் என்ன பண்ணாருன்னா, அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறபடியினால, ஒரு நல்ல தாய் உள்ளம் கொண்டு இருக்கிறபடியினால எப்ராயிமை பார்த்து சொன்னாரு, நான் உன்னை எப்படிப்பா கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படிப்பா ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல ஆக்குவேன்? உன்னை எப்படி செபாயிமை போல வைப்பேன்? அவர் சொல்றாரு, நானே கன்ஃபியூஸ் ஆகுறேன், உன்னை கைவிட மாட்டேன். நானே கன்ஃபியூஸா இருக்கிறேன். நான் என் இருதயம் எனக்குள்ள என்ன செய்யுதுன்னா, என்னுடைய இல்ல குழம்புகிறது, என்னுடைய இருதயம் எனக்குள்ளே குழம்புகிறது. பாத்தீங்களா? என் இருதயம் எனக்குள்ளே குழம்புகிறது. அதாவது எப்படி என் பிள்ளையை கைவிடுவேன்? அவனை நான் எப்படி கைவிடுவேன்? அவன் தேவையை சந்திக்காம எப்படி நான் மறப்பேன்? அவனுக்கு அந்தந்த சமயங்களில் என்னென்ன கொடுக்கணுமோ அதையெல்லாம் நான் கொடுப்பதற்கு நான் மறக்கவே மாட்டேன். அந்தந்த மாதங்கள்ல அந்தந்த நாட்கள்ல உன்னை நடத்துகிறதற்கு நான் மறக்க மாட்டேன்னு சொல்றாரு. என் இருதயம் எனக்குள்ளே குழம்புகிறது, என் பரிதாபங்கள் எனக்குள்ளே பொங்குகிறது.
ஏகமாய் எனக்குள்ளே பொங்குகிறதுன்றாரு. ஸ்தோத்திரம். அப்படின்னா பரிதாபம் பொங்குதுன்னு என்ன அர்த்தம்? உன்னை கைவிடவே மாட்டேன்ப்பா. உன்னை நினைக்கிறப்பெல்லாம் உன்னை பார்த்த உடனே பரிதாபம் வந்துருச்சுப்பா. உன்னை பார்த்த உடனே உன் மேல இரக்கம் வந்துருச்சுப்பா. உன்னை பார்த்த உடனேயே என்னை அறியாம ஒரு அன்பு எனக்குள்ள பொங்கி வந்துருச்சுப்பா. நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன் மேல ரொம்ப பரிதாபமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம மேல பரிதாபப்படுகிற தேவன் இந்த உலகத்துல நம்மள என்ன செய்ய மாட்டாரு? பரிதாபமா திரிய விடவே மாட்டாருங்க. கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, மனதுல தொய்ந்து போகாதீங்க. இந்த கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டிருங்க. வாசிங்க சங்கீதம் 137 5வது வசனம் 6வது வசனம், சங்கீதம் 9:18. எருசலேமே நான் உன்னை மறந்தா, தாவீது சொல்றாரு, எருசலேமே நான் உன்னை மறந்துட்டேன்னா என் வலதுகை என் தொழிலையே மறந்துடட்டும்ன்றாரு. அதுதான் என்னன்னா ஆண்டவர் தான் இந்த வார்த்தையை பேசுகிறார். தீர்க்க தரிசனமான வார்த்தைங்க இது. எருசலேம்ன்றது கர்த்தருடைய, எருசலேம் மகாராஜாவினுடைய நகரம். அந்த நகரத்தை பரலோகத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற கர்த்தர் என்ன செய்ய மாட்டாராம்? மறக்கவே மாட்டாராம். அப்ப நம்மளை மறப்பாரா? அவருடைய சொந்த ஜனமாக, அவருடைய சொந்த பிள்ளையாக தெரிந்தெடுக்கப்பட்ட உங்களை ஒரு நாளும் அவர் மறக்க மாட்டார். வாசிங்க, நான் உன்னை நினைக்காம எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமா எண்ணாம போனா என் நாக்கு என் மேல்வாயோட ஒட்டிக்கொள் என்னது ஒட்டிக்கொள்வதாக. எருசலேமே நான் முக்கியமா நினைப்பேன்றாரு, நான் எண்ணாம போக மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப நம்மளை எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அத வேதவசனம் சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். எருசலேம் இஸ்ரேல் ஜனங்கள் பாத்தீங்கன்னா எகிப்துல கிட்டத்தட்ட 430 வருடங்கள் அடிமைத்தனத்துல இருந்தார்கள். ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கை அவர் என்ன செஞ்சாரா? நினைவு கூர்ந்தார். அவரை மறக்கல. எப்பா உன்னுடைய ஜனங்கள் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்துல 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் அப்படி சொன்னார். அதற்கு பின்பு மிகுந்த பொருள்களுடனே அவர்கள் புறப்பட்டு போவாங்க. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராக அவர்களை நடத்தி செல்லுவேன்னு அன்னைக்கு ஆபிரகாமுக்கு அவர் உடன்படிக்கை செய்த சமயத்துல அவர் வாக்கு பண்ணினாரு. அதே போல 430 வருடங்கள் எகிப்துல அவர்கள் அடிமைப்பட்டு கிடந்த காலங்கள்ல அவங்களை விடுவிக்கும்படியாக அவர்களை நினைத்து மோசே என்கிற ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனை எகிப்தில் இருக்கிற தன்னுடைய ஜனங்களை மீட்கும்படியாக ரட்சகனாக தலைவனை அனுப்பினாரு. ஆபிரகாமோட செஞ்ச உடன்படிக்கை என்ன செய்யல? அவரு மறந்து போகல. இன்றைக்கும் இந்த வசனத்தை கேட்கிற அருமையானவர்களே, உங்களோடு கூட தேவன் ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் எப்படிப்பட்ட சிறையிருப்புகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், போராட்டங்கள், வருத்தங்கள், சஞ்சனங்களின் ஊடாக கடந்து சென்றாலும் கூட தேவன் உங்களை விடுவிக்கவும் காப்பாற்றவும் உங்களை ஆதரித்து நடத்தவும் அவர் உங்களை மறக்கவே மாட்டார். அது மாத்திரம் இல்லை, ஸ்தோத்திரம், நோவாவினுடைய பேழையில ஆண்டவர் நோவாவையும் அவனுடைய 3 குமாரர்களையும் மனைவியையும் மருமகள்களையும் 8 பேர் அதோடு கூட பாத்தீங்கன்னா அநேக மிருக ஜீவன்களை உள்ளே விட்டு கதவை அடைத்தான். இந்த உலகத்துல ஜல பிரளயம் பூமி முழுவதிலும் இருந்த நாசியிலே சுவாசம் உள்ள எல்லாம் செத்து போனது, மாண்டு போனது. ஆனா அந்த பேழைய உள்ள விட்டு கதவை அடைத்தவர் அவர்தான். கதவை அடைத்தவர் அவர்தான். ஆனா கதவை அடைச்சவரு அதை திறக்க மறக்கல. ஆமென். உங்க வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்து நீங்கள் ஏங்கி நீங்கள் பல நாட்களாக காத்திருக்கிறீர்களோ அந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு, தடைகளை உடைப்பதற்கு அவர் மறக்க மாட்டார். அவரே கதவுகளை திறந்து விட்டார். ஆமென். வேதவசனம் சொல்லுது, உள்ள இருந்த மிருக ஜீவன்களை அவர் நினைத்தாராம்.
அங்கே அந்த பேழையில இருந்ததான நோவாவின் குடும்பத்தை அவர் நினைத்தாராம். அதுபோல நம்மளை ஆசீர்வதிக்க, உங்களை ஆசீர்வதிக்க அவர் ஏற்ற நேரத்தை வைத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க அவர் உங்களை மறந்து போக மாட்டார். பேழையில் இருந்ததை நினைச்சார்ல, ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை நினைத்தார்ல, அதே மாதிரிதான் உங்களை கடைசி வரைக்கும் உங்களை நடத்த அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். சங்கீதம் 9:18 ஆண்டவர் சொல்லாரு, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. என்றைக்குமா? என்றென்றைக்குமா? எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை, நீங்க கெட்டு போக மாட்டீங்க. ஆண்டவர் மேல நம்பிக்கையை வச்சிருக்கிறீங்களா? இந்த இயேசுவை நம்பி நான் வந்தேன், நான் வெக்கப்பட்டு போவேணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இங்க வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்ட எளியவன் என்றைக்கும், எளியவன், வசனத்தை கையில வைங்க, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. நீங்க ஒருவேளை எளிமையாய் வாழுகிறீர்களா? யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நிர்கதியற்றவர்களாய் வாழுகிறீர்களா? வசனம் சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்கள் பலவிதமான நெருக்கடிகளிலே, பலவிதமான கைவிடப்பட்ட சூழ்நிலைகளிலே, வேதம் அப்படித்தான் சொல்லுது, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர்களை கெட்டு போகாதபடிக்கு, மறக்கப்படாதபடிக்கு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் கரம் பிடித்து நடத்துவதற்கு, அவர்களை வாழ வைப்பதற்கு அவர் ஒரு நாளும் மறந்து போக மாட்டார். எனவே இந்த வசனத்தை கேட்ட அருமையானவர்களே, நீங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. உங்க சூழ்நிலைகள் ஒருவேளை உங்களுக்கு பாதகமாய் காணப்படலாம். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தினுடைய காரியங்கள் நீங்க நினைப்பதற்கு மிஞ்சி வேறு மாதிரி போய்கொண்டிருக்கலாம், தாறுமாறாக. ஆனால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் குடும்பத்தினுடைய தடைகளை அவர் சீக்கிரமாகவே உடைத்து, உங்கள் ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளை உங்களுக்காக திறந்து, உங்களை ஒரு நாளும் வெக்கமடையாதபடிக்கு அவர் நடத்தி செல்லுவார். கர்த்தரை நம்புங்க, நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.